பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 139 அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆண்டவர் மன தாழ்மையையும் கனிவையும் குறித்து கற்றுக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற வேத பாடம் சங்கீதம் திருப்பாடல் 139, 23, 24 வசனங்கள். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வேத வசன பகுதியில் சங்கீதக்காரர் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். சொல்லுங்க அல்லேலூயா. நாம இந்த உலகத்துல பாக்குறோம், நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல பெட்ரோல் எங்க இருக்குது, மீத்தேன் எங்க இருக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் நம்மளை சுத்தி நடக்குது. காற்றுல மின்சாரம் தயாரிக்கலாம், அடுத்து கடல் அலைகள்ல மின்சாரம் தயாரிக்கலாம். அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் எங்க போயிட்டு அப்படின்னா நேர சேட்டலைட்ல அனுப்பி செவ்வாய் கிரகம் எல்லா இடத்தையும் பார்த்து இப்ப ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் மக்களை கொண்டு போய் மனிதர்களை எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிலாம் ஆராய்ச்சிகள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்யும் இந்த உலகத்தின் காரியத்தில் சங்கீதக்காரன் கடவுளை பார்த்து ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்ன ஜெபம்? இறைவா, என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், எல்லா இடத்திலும் ஆராய்ச்சி நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்து விடுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தால், மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியுமா அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. எத்தனையோ விதமான ஆராய்ச்சியாளர்கள் உலகத்திலே மனிதனுடைய மூளையை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. இந்த மனிதனுடைய இருதயத்துல என்ன இருக்குது, மனிதனுடைய எண்ணத்துல என்ன இருக்கு அப்படின்னா அது நொடிக்கு நொடி அது மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த ஒரு முடிவிலும் மனிதன் ஒரு திடமாக இருப்பதில்லை. நம்மளே சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 5 மணிக்கு பூசைக்கு போகணும்னு அலாரம் வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா படுத்து தூங்குற வரை என்ன இருக்கிறோம், காலையில கண்டிப்பா பூசைக்கு போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அலாரம் அடிச்ச உடனே மைண்ட் என்ன செஞ்சிருது, மாறுது. அதான் 6:15 பூசை இருக்குது அப்படின்னு அடுத்த ஒரு மாற்றத்துக்கு நம்ம வந்து விடுகிறோம். அடுத்த முடிவு மாறுது. மத்தியானம் 12 மணிக்கு பூசை இருந்தா அங்க போய்க்கலாம், சாயங்காலம் 6 மணி பூசைக்கு இருந்தா அங்க போய்க்கலாம். இப்படி பலவிதமான மாற்றம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்று நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேட்கிறவர், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க கூடியவர், என் கண்ணீரை எல்லாம் காணக்கூடியவர். நீர் என்ன செய்யணும்னா என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தரக்கூடிய தேவன். என்னுடைய உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பாரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. திருப்பாடல் 23 அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று பசும்புல் வெளியிலும் அமைதியான தண்ணீர் அண்டையிலும் என்னை நடத்தி செல்வார் என்று தாவீது ஜெபித்து விட்டு அதிலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் இருக்கிறது. ஏன் இந்த உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? எதனால இந்த உள்ளமானது ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டியது என்றால், நீங்கள் இந்த வெளிப்புற உடலையும் வெளிப்புறத்தின் காரியங்களையும்
கவனமா பாத்துக்கிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வெளிப்புறத்தை நல்ல கவனமா பார்ப்போம். ஒரு உடல்ல ஒரு சின்ன ஒரு தழும்பு வந்தா கூட உடனே என்ன செய்றோம்? ஒரு ஹாஸ்பிடல்ல தேடுவோம். அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு உடனே அதை மறைக்கணும் அப்படின்னு முடிவெடுப்போம். ஆனால் இந்த உள்ளத்தை ஏன் ஆராய வேண்டும் என்றால், நீங்கள் உலகத்தோடு உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை பசுமையான புல்வெளியில மேய்த்துட்டு ஒரு அமைதியான நீரண்டையில நடத்திட்டு போறதோடு மட்டும் ஆண்டவருக்கு வேலை இல்ல. அவருக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன வேலை அப்படின்னா, அவர் என்னை விண்ணகத்தை நோக்கி பயணிக்க வைக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நீடிய நாட்கள் வாழ்ந்திடுவேன். ஆமென். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க இந்த உலகத்துல ஒரு காரியத்தை பாருங்க. உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அவங்களுக்கு உள்ள காரியங்கள் நேர்ச்சைகள் எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மை விட உபவாசம் இருக்கிறவங்க, நம்மை விட பல விதத்துல செய்யக்கூடிய அநேக வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவர்கள் எல்லாம் எதை மையமாக வைக்கிறார்கள் அப்படின்னா, ஏதோ வாழ்றோம், ஏதோ சில காரியங்கள் செய்யறோம், கடவுள்கிட்ட நம்ம கேட்டது நடக்கும் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு இருக்கணும். என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை நாடுவது இம்மைக்காக மட்டுமல்ல, எனக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சிறப்பான அழைப்பு கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்தாரு, பாடுபட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, அவரது மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்ட்டு திரும்ப விட்டதெல்லாம் பிடிச்சு குடிச்சுக்கோன்னு போறதுக்கா இல்ல. எதுக்குன்னா, இந்த காலத்தில் இப்படியாயிலும் நாம் மனம் திரும்ப வேண்டும், இப்படியாவது நாம் ஆண்டவருக்குரியவர்களாக மாற வேண்டும், இப்படியாவது நாம் எந்த விதத்திலாவது கடவுளுக்குரிய வாழ்வுக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத அனுபவத்தில் திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இம்மையோடு உங்க வாழ்க்கை முடியறது இல்ல, உங்களுக்கு, எனக்கு, நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நமக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க. எங்க என்ன இருக்குது? நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கு. நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக ஒரு அப்பா 2 மகன்கள் வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப அவங்க வந்து நம்ம தியான இல்லத்துல வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்போ அவங்க போகும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலையை சொன்னாங்க. சமீபத்திலே என்னுடைய மனைவியானவர் ஒரு கேன்சர் நோயாளியாக ஓராண்டு இருந்தார். அவர் ஓராண்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் கடைசியில படுக்கையிலே விழுந்து விட்டார். நாங்க அவருக்கு கேன்சர்ங்கிறதை சொல்லல. எங்களால எத்தனை லட்சம் ரூபாயும் செலவழிக்க முடியுமோ அவ்வளவு நாங்கள் பணத்தை செலவழித்தோம். ஆனால் மனைவியை காப்பாற்ற முடியல. ஏன்னா பிளட் கேன்சர், அந்த வியாதியில அவர் இருந்தார். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு தெரிந்த குருக்களை எல்லாம் அங்க அழைத்து வந்தோம். அவர்களுக்கு நற்கருணையை கொடுத்து, குருக்களை அழைத்து அவங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொண்டு வந்து, அந்த அவங்களுக்கு வியாதியை பத்தியோ கடவுளையோ புறக்கணிக்காம அவங்க நற்கருணையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தோம். அப்ப நற்கருணையை கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது என் மனைவி சொன்னா, இன்னைக்கு எனக்கு எல்லாரும் பக்கத்துல இருங்க என்று சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா அங்க உள்ள மானிட்டர் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிச்சுட்டு, எல்லாம் அந்த பல்ஸ் எல்லாம் இறங்கி போயிட்டு, உடனே டாக்டர் சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. நாங்க எல்லாம் அப்படி நிலை தடுமாறி போய் நின்னோம். இப்படி இருக்கும் பொழுதே நற்கருணை கொடுத்து சிறிது நேரத்தில் இப்படி நடந்துட்டு, ஆனா கொஞ்ச நேரத்துல திடீர்னு பாக்குறாங்க, டாக்டர்களே ஆச்சரியப்படுறாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சுத்தி இருந்த எல்லாரும் எங்க மனைவி வர சொல்லி எல்லார்ட்டையும் நின்று பேசிட்டு தான் அந்த நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு கண் விழிக்கிறாள், எல்லாம் மானிட்டர் ஒர்க் ஆகுது, பல்ஸ் எல்லாம் கூடுது. சுத்தி இருந்த எல்லாரையும் பார்த்து பக்கத்துல வாங்க டாக்டர் நன்றி, சிஸ்டர் நன்றி அப்படின்னு என் கைய, அந்த கணவர் சொல்றாரு, கைய பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு என் பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க,
மேல இருந்து என்ன கூப்பிடுறாங்க, போயிட்டு வரேன்னு அப்படின்னு டாடா காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதோட முடிஞ்சு. அவர் சொல்றாரு, என் மனைவி ஒரு தெளிவுக்குள் வந்து விட்டால் நான் நம்புகிறேன், அங்கே கடவுள் என் மனைவியை அழைத்துக் கொண்டார். கை தட்டுங்க பாப்போம். அவள் உட்கொண்ட நற்கருணையின் தயாரிப்பு, அவள் செய்த பாவ சங்கீதனம், அவள் தினம்தோறும் நோயிலும் கடவுளை சபிக்காமல் பழிக்காமல் கடவுளை புகழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அவள் ஒரு ஆயத்தமான மனநிலையில் இருந்தால், ஐயோ இப்படி ஆயிட்டே நினைச்ச எங்களுக்கு அவள் ஒரு உறுதியை கொடுத்தாள். என்ன உறுதி தெரியுமா? செத்துட்ட நினைக்காத, நான் எங்க போறேன் சொல்லுங்க, எங்க போறேன். அழகா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிட வந்துட்டாங்க, கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு கையை பிடித்து கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க யோசித்து பாருங்க, இங்க இருக்கிற நீங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த உலகத்துல ஒரு 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் என்பது முடிவல்ல. இந்த உலகத்தோடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து விடாதீர்கள். தயவு செய்து உங்களுக்கு ஏன் திருச்சபை மீண்டும் மீண்டும் இந்த காலத்தை கொண்டு வருகிறது? எப்படியாவது வாங்கப்பா, இயேசுட்ட வாங்கப்பா, எப்படியாவது மனமாருங்கப்பா, எப்படியாவது ஆண்டவர்ட்ட வாங்கப்பா அப்படின்னு ஏன் உங்களை அழைக்கிறது என்றால், சும்மா வழிபாடு ஏதோ ஒரு பங்கெடுத்தீங்க அப்படின்னு போறதுக்கு இல்ல. கடவுளை முகமுகமாய் நாம் சந்திக்க போகிறோம். கைத்தட்டு. ஆண்டவரை நம்ம என்ன செய்ய போறோம்? முகமுகமா சந்திக்க போறோம். இயேசுவை முகமுகமா நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய், அவர் மகிமையின் ராஜாவாக அவருடைய அரியணையிலே அவர் அமர்ந்திருப்பதை நாம் கண்டிப்பாக காண்போம். விரும்புனீங்களோ விரும்பலையோ அந்த இடத்திலே நாம் நின்றாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்படி நிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள யாரும் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, உங்களோடு வரமாட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முடியும் பொழுது நாம் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தையோ சுக பலத்தையோ இந்த உலகத்தில் உள்ள அறிவையோ நாம் சுமந்து கொண்டு சொல்லுங்க போகவே முடியாது. நீங்க எத்தனை கோடி வைத்திருந்தாலும் போக முடியாது. நீங்க உலக அழகியா இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. உலகத்தில் உள்ள பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், உலகத்துடைய பெரிய பணக்கார வரிசையில முதல்ல இருக்கிற 2வது இருந்தாலும், நீங்களும் நானும் எதையும் இந்த உலகத்தில் கொண்டு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். பெரிய தலைவர்களுக்கு எத்தனையோ பாதுகாப்பு, செட்டு பாதுகாப்பு, ஒய் பாதுகாப்பு, என்னெல்லாமோ பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இயேசுவின் முன்பாக ஒரு நாள் நின்றாக வேண்டும். ஆமென். அப்ப இயேசுவுக்கு முன்னால் நிற்கும் போது, ஆண்டவரே நான் பண்ண ஜெபம் உமக்கு தெரியுமான்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்னால் இருக்கும்போது, ஆண்டவரே நான் போட்ட காணிக்கை உமக்கு தெரியுமான்னு கேட்க முடியுமா? ஆண்டவரே நான் உமக்காக செய்த தியாகங்கள் எத்தனை கேட்க முடியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை அவர் ஓபன் பண்ணி காமிப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அப்பட்டமாக இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக அப்பட்டமா இருக்கு. ஒரு நாள் ஒரு நொடி பொழுது எல்லாம் அவருக்கு முன்னால எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை எதுவுமே அவருக்கு முன்னால் இருந்து மறைந்து இருக்குமா அப்படின்னா எல்லாமே இருக்குது. மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் செய்த செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இம்மையோடு முடிக்க போறது இல்ல, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு நிலை வாழ்வு இருக்கிறது. என்ன இருக்குப்பா? உங்களுக்கு என்ன இருக்குது? நிலை வாழ்வு இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எனக்கு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன தெரியுமா? எனக்கு நிலை வாழ்வு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனாலதான் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேடுதல் எதற்காக இருக்குன்னா 2 காரியம் தான், 3 அதுல இருக்கு சொல்லப்படுங்க, வாசிங்க. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எதுக்கு வாழ்றாங்க சொல்லுங்க? இந்த உலகத்துல வாழக்கூடிய ஜனங்கள் எதுக்குங்க வாழ்றாங்க? சில சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சாமி இந்த பொழப்பு. சிலருடைய வாழ்க்கை இல்ல, பலருடைய வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு இந்த உலகத்துல வாழணும்னா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்ப உண்பது, குடிப்பது, உடுத்துவது, இதைத்தான் இந்த உலகத்திலே மையமாக வைத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சாப்பிடுறது, என்ன உடுத்துறது, என்ன குடிப்பது, இதிலே மனித வாழ்க்கை பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம கூட இதுலதான் இருக்கிறோம். என்ன நம்ம வாழ்க்கை கூட எப்படி இருக்குது? சாப்பிடுறதுல, உடுத்துறதுல, குடிக்கிறதுல, இதுலயே போகுது. ஏதோ கொஞ்சம் ஒரு வீட்டை கட்டிட்டோம், அப்பா சந்தோஷம்பா. ஏதோ கொஞ்சம் ஒரு சில காரியங்கள்லாம் தேவையெல்லாம் சந்திச்சிட்டோம், ஓகே. பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம், பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம், குழந்தை கிடைச்சிட்டு, ஒரு வேலை கிடைச்சிட்டு. இவ்வளவுதான் நம்ம வேண்டுதலும், நம்முடைய பிரார்த்தனைகளும் கூட இதுலதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பிரார்த்தனைகள் கூட, நம்முடைய ஜெப கூட்டங்கள், நம்முடைய ஜெபங்கள் கூட எதுலதான் இருக்குது? இந்த உலகத்தின் அடிப்படையில் உண்பது, குடிப்பது, உடுத்துவது, இதை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அதை பத்தி எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சாப்பிடுறது, என்ன உடுத்துவது, எதை குடிப்பதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இது உலகத்தினுடைய மக்களுடைய வேலை. உலகத்தில் உள்ள ஜனங்கள் இதுதான் அவங்க மையப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன ஆசை இருக்கணும், நமக்கு என்ன விருப்பம் இருக்கணும், நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னா, இயேசுசாமி சொன்னாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது, அதெல்லாம் பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துக்கிடுவார். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? சிறப்பாக செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் 3 பிள்ளைகள் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டார். என்னால இந்த உலகத்துல வாழ முடியுமாங்கிற கேள்வியோடு தான் நான் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தேன். பல பேர் என்ன டார்ச்சர் பண்ணவங்க இருக்கிறாங்க. என் பிள்ளையோடு நானும் சாகலாம் நினைத்த காலங்கள் உண்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சாமி, என் கணவர் இருந்து செய்ய முடியாததெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு இருந்து செய்தார். இன்னைக்கு என் பிள்ளைங்க 3 பேருக்கு மேரேஜ் ஆயிட்டு நல்லா இருக்கிறாங்க. நான் செய்ய முடியாத, என் பிள்ளைங்களுக்கு அவருடைய தகப்பனார் செய்ய முடியாதெல்லாம் ஆண்டவர் செய்து எல்லாத்தையும் ஏற்ற காலத்துல நடத்தினார். கை தட்டுங்க. இது நிறைய பேர் இப்படி சாட்சியை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தைரியமா சொல்லுவேன், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை உண்டாக்கினவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்க மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பாரா? சொல்லுங்க, மறப்பாரா? கணவன் மறந்தாலும் மறப்பாரா? உங்க பிள்ளைங்களை, உங்க உறவுகளை, யார் உங்களை தூக்கி குப்பையில போட்டாலும் சரி, உங்களை தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலே உங்களை சுமந்தவர், உங்கள் தலைமுடி நரைக்கும் வரை அவர் அப்படியே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் நீங்க சொல்ற பாடம் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் நீங்கள் தேட வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, முதல்ல ஆண்டவரை தேடுங்க. ஒரு தேவ பிள்ளை யாரை தேடணும்? ஆத்துமாவின் இரட்சகரை தேடுவதல்லவோ பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாவுடைய இரட்சகரை நீ விட்டு விட்டால் எல்லாம் இருந்தாலும் அது என்னதான்? வீண்.
அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தேட ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு தெரியும், என் உள்ளத்தை இறைவா நீர் என்ன செய்யும், ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்தருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து பாரும், அறிந்தருளும். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க ஒரு இருதயத்தை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற யாராவது? உங்க கூட இருக்கிற உங்க பொண்ணுதான், உங்க பையன் தான், அவனுடைய இருதயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? நீங்க நினைக்கிறது ஒண்ணு, சொல்லுங்க அவன் நினைக்கிறது ஒண்ணு. இந்த உலகத்துல என் பையன் இருதயத்தை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், என் கணவருடைய இருதயத்தை பத்தி எனக்கு தெரியும். உலகத்தில் ஒரு மனிதனும் இல்லை. ஆனால் ஆண்டவர்ட்ட நீங்க ஒப்பு கொடுங்க, என் இருதயத்தை அறிபவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் யோபு பக்தன் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். யோபு 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் நன்றாக நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 11ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய உள்ளத்தை நீர் சரி செய்தான். என்ன பண்ணணும்? சொல்லுங்க பாப்பா, நீங்க என்ன சொல்லணும்? உங்க உள்ளத்தை, சிஸ்டர் பிரதர், நீங்க என்ன பண்ணணும்? உங்க இருதயத்தை சரி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தை என்ன பண்ணணும்? இந்த இருதயம் பாத்தீங்களா, இந்த இருதயத்தை கரெக்ட் பண்ணணும். ஒரு தேவ பிள்ளை மோட்சத்தை பார்க்கணும்னா அவன் இருதயத்தை சரி பண்ணணும். இருதயத்தை மனிதன் சரி பண்ணாம இருதயத்துல உள்ளத்துல பலவிதமான தீமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, இந்த ஜனங்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு ரொம்ப தூரம் இருக்கு. இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் தயவு செய்து மார்க் நற்செய்தியிலே இயேசுசாமி சொன்னதை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்களேன், நீங்க தயவு செய்து மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்களேன். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எங்க இருக்குதா? சொல்லுங்க, கோயிலுக்கு தான் வர்றோம், ஜெபத்துக்கு தான் வர்றோம், திருப்பலிக்கு தான் வர்றோம். ஆனா உள்ள எங்க இருக்குன்னா கிலோமீட்டர் எங்கேயோ இருக்குது. உள்ளம் தீமையில இருக்குது, பாவத்துல இருக்குது. இயேசு கூடயே தான் இருந்தான் யூதாஸ், ஆனா அவனுடைய இருதயம் எங்க இருந்துச்சு? 30 வெள்ளி காசுல தான் இருந்துச்சு. எப்படி காட்டி கொடுக்கலாம்னு தான் இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீதோடு சவுல் இருந்தான், ஆனா தாவீதோட சவுலுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? எப்படி தாவீத கொல்றதுன்னு இருதயம் இருந்துச்சு. பாத்தீங்களா? மனுஷன் ஒரே இடத்துல தான் இருக்கிறான், ஆனா உள்ள எங்க இருக்குது? இவனை எப்படி போட்டு தள்ளுறது, இவரை எப்படி காட்டி கொடுப்பது, இப்படிதான் அந்த இருதயம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, உதட்டினால் புகழ்கிறோம், உதட்டினால் கடவுளை போற்றுகிறோம், கடவுளை ஆர்ப்பரிக்கிறோம், நன்றி பலி சொல்றோம், ஸ்தோத்திர பலிகள் சொல்றோம், என்னென்னலாம் வழிபாட்டு முறைகள் இருக்கிறதோ எல்லாத்திலும் கிறிஸ்தவங்க இருக்கிறோம். எல்லாத்திலும் பலவிதமான பாகுபாடுகளை வைத்து பார்க்கிறோம். ஆனா உள்ள எங்க இருக்குன்னா, உதடு கடவுளை புகழ்கிறது, உள்ளம் கடவுளை விட்டு தூரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் யோபுடைய அந்த 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் அழகாக சொல்கிறது, உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. பிரைஸ் தி லார்ட். அப்ப எதை ஒழுங்குபடுத்தணும்? சொல்லுங்க, எதை ஒழுங்குபடுத்தணுமா? சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருதயத்தை சரி செய்யணும். பக்கத்துல கை குடிச்சிருங்க, உங்க இருதயத்தை சொல்லுங்க, உங்க இருதயத்தை என்ன செய்யணும்?
உங்க உள்ளத்தை என்ன செய்யணும்? இந்த சத்தம் யார் காதுல எல்லாம் கேக்குதோ அவங்க எல்லாம் சொல்லுங்க, உங்க உள்ளத்தை என்ன செய்யணும்? உங்களை பார்த்து சொல்லுங்க, என் உள்ளத்தை நான் சரி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். என் உள்ளத்தை சரி செய்யாம ஆண்டவர்ட்ட ஏதாவது வாங்க முடியுமா? ஆண்டவர் எனக்கு பதிலளிப்பாரா? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. அது வேணா ஒரு வெளும் ஒரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய உள்ளம் கடவுளை தேடி வருது, ஒண்ணு நடக்கல அப்படின்னு புலம்பிட்டே போற கூட்டமாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் வாயத்தார சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், என் உள்ளத்தை அறிபவரே வாரும் இயேசுவே. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, வாசித்து பாருங்களேன், இந்த பைபிள் வசனத்தை பாருங்க. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, தீயோராய நீங்கள் எவ்வாறு நல்லதை பேச முடியும்? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் எவ்வாறு நல்லதை பேச முடியும்? சிலர் பாருங்களேன், என்னதான் சொல்லுவாங்க, அழகா சொல்ற ஒரு பழமொழிதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாகைக்காய் எடுத்து தியானத்துக்கு அனுப்புனாங்க. டிவைன் தியானத்தை இல்லத்துக்கு அந்த பாவைக்காவை அனுப்புனாங்க. சொல்லுங்க என்னது? பாவைக்காவை எடுத்து எங்க அனுப்புனாங்க? டிவைன் தியான இல்லத்துக்கு. ஒரு வாரம் தியானம் முடிஞ்சது. திரும்ப பாவைக்காய் இங்க வந்துச்சு. திரும்ப இந்த தியானத்தை விட அந்த தியானம் சூப்பர். உடனே அங்க ஒரு தியானம் இல்லத்துக்கு போச்சு. இப்படி ஊரெல்லாம் உலகமெல்லாம் போயிட்டு வந்தாலும் அந்த பாவைக்காய் அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க எப்படிதான் இருக்கும்? என்னப்பா டிவைன் போன பாவைக்காய், அந்த தியானம் இல்ல, அந்த தியானம் இல்ல, இங்க தியானம் இல்ல, அங்க தியானம் இல்ல, அந்த ஜெப கூட்டம், இந்த ஜெப கூட்டம். நீ எங்க போனாலும் பாவைக்கு என்னதான் செய்யும்? ஏமா சொல்லுமா, அது சுபாவத்தை அது மாத்துதா? சொல்லுங்க, மாத்துதா? மாத்தா. இன்னைக்கு சில பேர் இல்ல, பல பேர் எப்படி இருக்கான்னா, சுபாவத்திலே குணாதிசயத்திலே மாற்றம் இல்லாத மனிதன். ஏன்? வெளியே பைபிள் இருக்கலாம், சிலர் பாருங்க வெளியே பவ்யமா இருப்பாங்க, வெளியே ரொம்ப லகுவா இருப்பாங்க, என்னென்னலாமா பாக்குறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, இந்த சீரழிந்த சபையை விட்டு நீங்க மனம் மாறணும். இன்னைக்கு பிரிவினை சபைகள்லாம் தேடி ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்க ஜெபத்துக்குலாம் வந்து பைபிள் எல்லாம் எடுத்து நீங்க இவ்வளவு உங்களுக்கு வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்ட பின்னாலும் இந்த சபைகளை தேடி போனீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்ல கவனிச்சீங்கன்னா, ஆட்டம் ஆடுற ஒரு பாஸ்டர் அவன் நிலைமையை பாருங்க. ஒரு கூட்ட ஜனங்களை கொள்ளையடித்து கொண்டு போய் முடிவுன்னா இப்ப டைவர்ஸ்ல கிடக்குறான். அவன் சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தியோட கூடி கூத்தடிச்சுட்டு இவங்கதான் உங்களுக்கு பாஸ்டர். புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட இந்த சபைகளை தேடி போற கூட்டம் எல்லாம் கவனமா இருக்கு. ஜனங்களை சும்மா கொள்ளையடிச்சு ஜனங்களை காசை நிரப்புறதுக்கு, ஜனங்களை திருச்சபைக்கு விரோதமா அதை இதை பேசி என்னென்னலாமா பண்ணிட்டு, ஏன்னா இவங்க யார் தெரியுமா? ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, உங்கள் நடுவுல எப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னா, எப்படிப்பட்டவங்க வருவாங்க சொல்லுங்க? ஆட்டு தோலை போத்துன சொல்லுங்க ஓநாய் வரும். உங்க நடுவுல ஓநாய்கள் வருகிறது, பஞ்சமே இல்ல. ஓநாய் கூட்டங்களுக்கு பஞ்சமே இல்ல. மீண்டும் சொல்றேன், எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கத்தோலிக்க திருச்சபைக்கு விரோதமாக, மாதாவுக்கு விரோதமாக, புனிதர்களுக்கு விரோதமாக, சிலுவை பாதைக்கு விரோதமாக, தவக்காலத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் உங்க தெருவுல உங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்னா நீங்க வாசல்ல அவங்கள மறித்து அவர்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஒண்ணு இல்லைங்க, எங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ண வரணுமா? தயவு செய்து விடுங்க. ஆனா ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபத்தை சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்களா? ஏங்க சொல்லுங்க. ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபத்தை உங்க வீட்டுல அவங்க சொல்லுங்க. சொல்லுவாங்களா? அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஜெபம் பண்ண விடுங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை சொல்லிட்டு, எப்பா நீ அஜிஷ்ட மரியாயே வாழ்க அந்த ஜெபத்தை சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணியா? பண்ணுவானா? சொல்லுங்க, பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்? அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை யார் சொன்னா?
சொல்லுங்க. பிசாசா சொல்லுச்சு? சத்தமா சொல்லுங்கம்மா. கப்ரியேல் தூதர் தானே சொன்னாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு கப்ரியேல் தூதர் தானே சொன்னாரு. கப்ரியேல் தூதர் சொன்ன ஜெபத்தையே சொன்ன ஒரு இறை வார்த்தை. நீ வாழாகாமல் தலையாவாய். இதை மட்டும் 1000 சொல்ற சொல்றான்ல. நீ ஆசியாக இருப்பாய். இது யாருக்கு சொன்னது? நீ ஆசியா இருப்பாய் ஆபிரகாமுக்கு சொன்னது. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்ன ஒண்ணு உலகத்துக்கு ரட்சணியா வரல. நீ வாழாகாமல் தலையாய் இருப்பாய் சொன்னது யாரு? மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளுடைய செய்தியை சொல்லுகிறார். இந்த கட்டளையை கடைபிடிச்சனா நீ வாழாகாம தலையாவ. இத வீட்டுக்கு முன்னால எழுதி போட்டுருக்க. இது 1000 நேரம் தெருவுல சொல்ற, வீட்டுல சொல்ற. ஆனா அருள் நிறைந்த மரியே வாழ்கங்கிற வாழ்த்த சொன்னது யாரு? கடவுள். கைத்தட்டு முதல்ல. கடவுள் சொல்லி விடுறாரு. ஏய் கப்ரியேல் போப்பா, போய் சொல்லு, அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. எல்லாரும் கையை வேறு சொல்லுங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அப்ப இந்த வார்த்தைய எவன் ஒருத்தன் சொல்லலையோ அவன் யாரு? பிசாசு கூட்டத்திலிருந்து வர்றான். சத்தமா சொல்லு, எங்க இருந்து வர்றான்? ஏமா சொல்லுமா, நீ தைரியமா நினைச்சு தெரிஞ்சுக்கோ. அருள் நிறைந்த மரியே வாழ்கங்கிற வார்த்தைய சொல்லுவதற்கு ஒருத்தனுக்கு வாய் திக்கி போயிருக்கு, கோந்து போட்டு ஒட்டி இருக்குன்னா அவன் யாரு? அவன் கடவுள்கிட்ட இருந்து வரல. எங்க இருந்து வர்றான்? அவன் உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வரக்கூடிய கூட்டம், கல்வர் கூட்டம், ஓனாய் கூட்டம். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்க ரொம்ப கவனமாக கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளே. யாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எப்படி நல்லதை பேச முடியும்? நான் தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு பாவைக்காவை நீ எத்தனை தியான கூட்டத்துக்கு அனுப்பினாலும் அது எப்படிதான் இருக்கும்? அது கசப்பாதான் இருக்கும். ஒரு தேலை பிடிச்சி, ஒரு பாம்பை பிடிச்சி உலகத்தில் உள்ள எல்லா தியான இல்லங்களுக்கு அனுப்பி எல்லா ஜப கூட்டத்தை முடிச்சுட்டு மடியில கட்டினா என்ன ஆகும்? டொக்குன்னு போட்டு அது சுபாவம் மாறுமா? அதே மாதிரிதான் அநேகர் வெளிப்புறத்திலே மாற்றத்தை வைத்துக் கொண்டார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. வெளிப்புறத்திலே மாற்றத்தை வைத்துக் கொண்டார்கள். சும்மா சபை மாற்றம், அது மாற்றம், இது மாற்றம், நாங்க அந்த ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், இந்த ஞானஸ்தானம் வாங்கிட்டோம். இப்படியே ஜனங்கள் பாவம் பரிதாபமா அலைந்து திரிகிறார்கள். உண்மையிலே வேதாகமத்தை எடுத்து வாசி, அப்பதான் உனக்கு புரியும். திருச்சபையுடைய விசுவாசத்தோட நின்று பாரு, அப்பதான் உனக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். இல்லன்னா அவன் கொண்டு போயிட்டு கடைசியில கோயிலுக்கு இல்லாம சபைக்கும் இல்லாம நட்டாத்துல கிடக்கிற கூட்டம். நீ பாரு, சிலர்லாம் பாரு, நல்ல தம்பி ஒரு தம்பியை பார்த்தேன், என்னப்பான்னு, எனக்கு வரதான் ஆசை, ஆனா எனக்கு மனசுக்கு சரியில்லை. ஏன்பா? அங்க போனா அவன் ஏமாத்துறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. கோயிலுக்கு வர ஆசை, பார்த்தா ஆட்களை பார்த்தா வெக்கமா இருக்கு. சபைக்கு போனானே இன்னைக்கு நிறைய பேர் இப்படி ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. தயவு செய்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, திருச்சபை யாரையும் வெறுக்கிறது இல்ல. திருச்சபை உங்களுக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறது. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எப்படி நல்லதை பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவை, உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்ய போகுது. அப்ப நல்ல கவனிக்கணும். உள்ள என்ன இருக்குதோ அததான் உங்க வாய் என்ன செய்யும்? பேசும். நல்லது நல்லது இருந்தா நல்லது வரும், கெட்டது இருந்தா கெட்டதுதான் வரும். உனக்குள்ள இருக்கிறது நன்மையா இருந்ததுன்னா உனக்குள்ள இருக்கிற நன்மை வெளிப்படும். உனக்குள்ள தீமைகளை நீ வைத்துக் கொண்டிருந்தால், பொல்லாப்பு வைத்துக் கொண்டிருந்தா, நீ என்னதான் வெளியே என்னதான் தோற்றம் போட்டாலும் உள்ள இருக்கிறது ஒரு நாள் வெளியே வரும். கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஏன் இதை சொன்னார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். இருதயமே எல்லாவற்றிலும் வஞ்சகமிக்கது. ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உலகத்திலே ரொம்ப மோசமானது
சொல்லுங்க. உலகத்துல ரொம்ப கொடிய பாய்சன் எங்க இருந்து வருது? நல்ல பாம்பட்டு வந்தா வருது. எல்லாத்தை விட மோசமான விஷம் எங்க இருக்கு? மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கு. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம் வஞ்சகம் மிக்கது. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? வஞ்சகமா இருக்கு. இருதயத்துல வஞ்சகம். மனிதர்களுடைய இருதயம் வஞ்சகம் மிக்கது. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறதா? நீங்க பாருங்களேன், வேதாகமத்தை நாம் திறந்து வாசிப்போம் என்றால் ஆண்டவர் அநேக சம்பவங்களை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கை சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சங்கீதத்துல நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்களேன். சங்கீதம் 73:8. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர், இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்ல கவனிக்கணும். இந்த வேதத்தை நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, நல்ல கவனிக்கணும். சில கூட்டத்தை நான் காண்பித்துக் கொடுக்க ஆண்டவர் எனக்கு தேவையான உதவி தருவாராக. இது உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் சேர்த்து தேவன் பேசுகிறார். மனமாற்றம் எனக்கு வேணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் பெரிய மேதாவில ஒண்ணும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வாசிட்டீங்களா? வாசிங்கப்பா. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர், இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்துல நான் இந்த சம்பவத்தை காண்பிக்கிறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் ஒரு நாள் வேதத்துல நீங்க பாருங்க. நீங்கள் தயவு செய்து அந்த பகுதியை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களை நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் மாறிடணும், திருந்திரணும். திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். கடவுள் அதற்குரிய கைமாறை உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க பாப்போம். சங்கீதம் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம். 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 19வது வாசிங்களேன். இந்த பகுதியை பாருங்க. 17வது வசனத்தோட பின்பகுதி நான் வாசிக்கிறேன். 18. தொலைவில் அவர் வருவதை கண்டு அவர் சகோதரர்கள் தங்களுக்கு அவர் அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன செய்தாங்களா? சொல்லுங்க. தொலைவில் அவரை கண்டவுடன் வருவதை கண்டு அவர்கள் என்ன பண்ணாங்களா? கொல்வதற்கு அவர் சகோதரர்கள் ஒருவர் அவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம், அப்போது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்று. பிரைஸ் தி லார்ட். கையவே சொல்லுங்க அல்லேலூயா. முதல் கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். முதல் கூட்டம் எப்படி இருக்கு? வஞ்சகமாய் திட்டமிடுகிற, நகையாடுகிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பஞ்சமே இல்லை. இது ஆவிக்குரிய உலகம், ஜெப உலகம். என் குடும்பத்துல, வருமானத்துல, பொருளாதாரத்துல, பிசினஸ்ல, அரசியல்ல இதுக்கு பஞ்சமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருத்தனை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுற கூட்டம். சொல்லுங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பொண்ணுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், திருமணம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், திடீர்னு திருமணமே நின்னு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த திருமணத்தை நிப்பாட்டின எல்லா புண்ணியமும் யாருக்குன்னா என் உடன் பிறந்தவர்களுக்கு சேரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் உடன் பிறந்தவர்களுக்கு அந்த திருமணத்தை நிப்பாட்டுறதுல அவ்வளவு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சிருந்தான்னு சொல்லுங்க பாப்போம். திருமணத்தை நிப்பாட்டிட்டாங்க. சில சொல்லுவாங்க, பிரதர் வீட்டை கட்டலான்னு ஆசைப்பட்டேன், இடத்தான் வந்து கொத்தனார் செஞ்சாரு, மேஸ்திரி அளந்தாரு, ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னைக்கு வீட்டையே கட்ட முடியல. பையனுக்கு வேலைக்கு அனுப்பிடலாம்னு எல்லாம் ரெடி பண்ணோம். என்னதான் பண்ணுவாங்களோ. ஆனா என் பையனுக்கு வேலைக்கு போக முடியாம இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான். இப்படி இந்த உலகத்துல கண்ணீரின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர். பாருங்களேன், இதுக்கு புண்ணியம் உங்களதான் ஜாரும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, பிறரை எள்ளி நகையாடி வஞ்சிக்கின்றனர். அடுத்து என்ன போட்டிருக்கு? எள்ளி நகையாடி வஞ்சிக்கின்றார்களா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தவருக்கு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். யாருங்க? யோசேப்பே
நீ எப்படிடா முன்னேறுவேன்னு பாப்போம், உன் கனவு என்ன ஆகுதுன்னு பாப்போம்னு இந்த சகோதரர்கள் எல்லாம் ஒன்னா திட்டம் போட்டாங்க. அல்லேலூயா. வர்றான், புடிச்சு குழியில தள்ளி கொன்று போடுவோம். இப்ப பாப்போம் நீ நினைச்சது நடக்கான்னு பாப்போம். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட உலகத்திலே வஞ்சகமிக்கவர்கள் வீட்டிலே உண்டு, சொல்லுங்க, வெளியவும் இருக்கிறார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வஞ்சகமா பிறரை நகைத்து எள்ளி நகையாடி ஏதாவது திட்டங்கள் அழிக்க வேண்டும் என்று இருந்தால் இன்னைக்கு சரி பண்ணிக்கோ. யாரையுமே யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என பின்னால சொல்றேன் என்ன நடக்கும்ங்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், தயவு செய்து ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு காண்பிக்கிற இரண்டாவது பகுதியை நீங்கள் பாருங்கள். திருப்பாடல் 41:6 வாசியுங்கள். சங்கீதம் 41:6. கொஞ்சம் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாய் பேசுகிறான், என்னை பற்றி தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகிறான். முதல் கூட்டம் எப்படி கவனிக்கீங்களா? கவனிக்கணும். முதல் கூட்டம் எப்படி இருக்கு? எள்ளி நகையாடி வஞ்சகமாக அடுத்தவன் அழிக்க நினைக்கிற கூட்டம். இவர் இரண்டாவது ஒரு கூட்டத்தை ஆண்டு காமிக்கிறாரு. ஒருவன் என்னை பார்க்க தான் வந்தான். யார பார்க்க வந்தான்? சொல்லுங்க, உங்களை தான் பார்க்க வருவாங்க. உடம்பு சரியில்லையாமே, அப்புறம் உங்க வீட்டுல ஏதோ விசேஷமாமே. சொல்லுங்க அல்லேலூயா. பல விசேஷம் நடந்திருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. பைபிளில் பாருங்க, ஒருவன் என்னை பார்க்க வருகிறான் நயவஞ்சகமாய் பேசுகிறான். எப்படி பேசுறான்? சத்தமா சொல்லுங்க, எப்படி பேசுறான்? சில சொல்லுவாங்க, அவங்க பேச்ச கேட்டா என்ன சொல்லு, வயிற்றுல இருக்கிற பிள்ளை தன்னால வலிகி வந்து ஒண்ணு சொல்லுவாங்க தமிழ் அழகா, பல நழுவி. அப்படி சில பேருடைய பேச்சு இனிப்பா இருக்கும், ரொம்ப அக்கறையா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப நேசமா இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. உங்களிடத்திலிருந்து ஒன்றை கேட்டு நயவஞ்சகமாக ஒன்றை பேசி உனக்கே தெரியாது, நீ சொல்லிருப்ப எங்க மாமி நல்லாதான் கவனிக்கிறாங்க, எங்க மாமி பரவாயில்ல பரவாயில்லையா, இல்லையே ஏதோ கேள்விப்பட்டேனே பேசுவாங்களே. எல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு போனவங்க எப்படி போனாங்க தெரியுமா? எப்படி போனாங்க? அத உன்னைய பத்தியே நீ கேட்ட நீ சொன்னதையே அதுக்கு எல்லாம் கொடுத்து வரைஞ்சி. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதிரி கேட்டுட்டு கணவன் மனைவி பிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்தை பிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சொந்த உறவுகளை பிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தான், நான் அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்கிட்டு சொன்னேன். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நயவஞ்சகமாய் பேசுகிறான், என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகிறான். எப்படி பரப்புறானா? வந்தவன் பார்த்தான், பார்த்தவன் கேட்டான், நயவஞ்சகமா பேசினா, ரொம்ப அக்கறையா பேசினா, நானும் புரியாம பேசிவிட்டேன். ஏண்ட கேட்டதை எடுத்து என்ன செய்யறான்? தவறாக பரப்புகிறான். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எனக்கு பிரியமான உள்ள இந்த உலகத்துல இப்படிப்பட்ட நயவஞ்சகம் மனிதனுக்குள்ள இருக்கிறது. அக்கறையா வருவாங்க. பாருங்க, இயேசுவை குறிச்சு ஆண்டவர் இயேசு சாமிட்ட வந்தாங்க. நல்ல போதகரே, செசாருக்கு வரி செலுத்துவது முறையா கேட்டாங்களா? சொல்லுங்க. செசாருக்கு வரி செலுத்துவது. ஒரு பெண்ணை கொண்டு வந்து இழுத்து இயேசுடைய பாதத்துல போட்டு சொன்னாங்க, நாங்கள் இந்த பெண்ணை கல்லறிந்து கொள்வதற்கு வந்திருக்கோம். ஏன்னா மோசையே சொல்லிட்டாரு. மோசையே நீர் என்ன சொல்லுகிறீர்? ஓய்வு நாளிலே இதோ சூம்பிய கையினை இயேசு குணப்படுத்துறாரு. ஏய் என்னப்பா ஓய்வு நாள்ல குணப்படுத்துறிய கேக்குறான். எல்லாத்திலும் இயேசுவை ஏதாவது சிக்க வைக்கலாமா அப்படின்னு
நேருக்கு நேராவும் பேசுறான், வஞ்சகமாவும் பேசுறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது உங்களுக்கு ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க நீதிமொழிகள் 2:12. சொல்றாரு, தீய வழியில் செல்லாமலும், படிங்கம்மா, தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடத்தில் அகப்படாமலும் இருக்கும்படி என்னை பாதுகாத்தருளும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். முதல்ல எள்ளி நகையாடுகிற வஞ்சக கூட்டம், இரண்டாவது ரொம்ப எப்படி பேசுறாங்களா, நய வஞ்சகமாய் பேசுறாங்க, வர்றாங்க கவனமா அக்கறையா பேசுற மாதிரி பேசுறாங்க. மூன்றாவது பாருங்க, வஞ்சகம் பேசும் மனிதன். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. வஞ்சகம் பேசும் மனிதனிடத்தில் அகப்படாமல் இருக்கும்படி என்னை பாதுகாத்துள்ள ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நிறைய பேர் பாருங்க பேசுற பேச்சு எல்லாமே வஞ்சகம். ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே என்னிடத்துல வஞ்சகம் இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். என் இருதயத்துல வஞ்சகம் வளரும் என்றால் நிச்சயமாக அது எனக்கு சாபமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வஞ்சகத்தை அவன் வளர்க்கக்கூடியவனாக இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க அதே போல நீங்க எடுத்து தயவு செய்து எடுத்து வசனங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். வஞ்சித்து பெறும் உணவு, வஞ்சித்து பெறும் உணவு போட்டிருக்காம, வஞ்சித்து பெறும் உணவு சுவையாயிருக்கும், ஆனால் பின்னர் அது வாய் நிறைய என்னதான். நல்ல பக்கத்துல சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா படிங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து படிங்க பாப்போம். வஞ்சித்து பெறும் உணவு, வஞ்சித்து பெறும் உணவு சுவையாயிருக்கும், ஆனால் பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போல ஆகும். என்ன ஆகுமா சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, உன் வாயில மண்ணு விழ கூட நான் சொல்ல சொல்லிடுறேன். பிரைஸ் தி லார்ட். சிலர் கோவம் மண்ணா போவே சொல்லி சொல்லாமல வந்திருக்கீங்க, சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். எத்தனை பேர் சொன்னீங்க தெரியல, ஆனா பைபிள்ல இன்னைக்கு நீ படிச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். யார் வாயில மண்ணு சொல்லுங்க, யார் வாயில மண்ணு? அடுத்த வஞ்சித்து உணவை பெற்றுக்கொள்கிறவன், சொந்த சகோதரியை ஏமாத்தி, உறவுகளை ஏமாத்தி, அப்பா அம்மாவை ஏமாத்தி, சில நேரங்கள்ல வேலை செய்யற இடத்துல ஏமாத்தி வஞ்சகமாக உணவை பெறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. உணவுனா உன்னுடைய தேவை, வருமானம், வசதி, வாய்ப்பு, ஊரடிச்சு உலையில போட்டுட்டு செய்யாததை செஞ்ச மாதிரி காமிச்சு, இந்த அரசாங்க வேலையெல்லாம் அப்படிதான் நடக்குது. ரோடே போடல, ரோடு போட்ட மாதிரி இருக்குது. நம்மை போல சுகாதாரமான ஊர் உலகத்திலேயே இல்ல. நம்மள ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தா கின்னஸ் சாதனை வாங்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நாமும் வீட்டை கட்டுறோம், ஆனா ரோட்டை பத்தி யாருக்குமே என்ன இல்ல, கவலை இல்ல. பக்கத்துல ஓடுற சாக்கடையில இருக்கிற கொசுவை நினைச்சோம்னா அதுல உலக ஆராய்ச்சி மையமே தோத்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். சும்மா சொல்லுங்க, இப்படியாவது ஆத்திக்கிடுவோம். புண்பட்ட நெஞ்ச சொல்லியாவது ஆத்திக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கேக்குறதுக்கு நாதி இல்ல, நமக்கு ஏன் தலையெழுத்து போற மாதிரி போவோம், இப்படியேதான் இருக்கிறோம். அங்க ஆத்தூர்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள 4 பிரசவம் ஆயிரும் போல. நம்மளா புலம்பிக்கிட வேண்டியதான். அவரும் நானும் புலம்பிக்கிட, நீங்கள் நானும் புலம்பிக்கிட்டு, என்னப்பா இப்படி ரோடு, ஆனா ரோடெல்லாம் பாதி பேர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாயிலெல்லாம் என்னதுதான். சும்மா சொல்லுங்க, வஞ்சித்து பெறும் உணவு மக்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, இல்லைன்னா யாரும் எல்லாரும் ஏமாத்திடலான்ட்டு இந்த வஞ்சித்து பெறுகிற எந்த பைசாவா இருந்தாலும், எந்த ரூபாயா இருந்தாலும், எந்த செல்வாக்கா இருந்தாலும், பணமா இருந்தாலும், அது உன் வாயில மண்ணு. நான் சொல்லல, நீதிமொழி கரெக்டா சொல்லுதா, வசனத்தோட சொல்லு. 20 நல்ல காது கொடுத்து கேளு.
கூட பிறந்தவன ஏமாத்திட்டு நீ வீட்டை கட்டிடலாம், ஆனா அது உனக்கு என்னதுதான்? மண்ணு. உடன் பிறந்தவளை ஏமாத்திட்டு ஏதாவது பண்ணிடலாம், அது உன் வாயில மண்ணு. பிரைஸ் தி லார்ட். பெற்றோரை ஏமாத்திட்டு ஏதாவது பண்ணிடலாம், அது உன் வாயில. நானா சொல்றேன்? சத்தமா சொல்லு. அப்புறம் பிரதர் சொன்னான்னு கேச போட்டாத, போட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஊரடிச்சு ஒலையில வாய் போடுறான், வாயில என்னது? மண்ணு. பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மாவை கை விட்டுட்டு ரோட்ல நிப்பாட்டினா அவன் வாயில என்னதுதான்? எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுல ஆண்டவர் வந்து இல்ல ஏபிசிடி எல்லாம் கிடையாது. செஞ்சா அதுக்குரிய விளைவு உனக்கு ஏற்படும். அதனால ஒழுங்கா கவனமா இருந்து. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப எடுத்து வாசிங்க வேதத்தை, கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க எரேமியா 17:14 கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முதல்ல வசனங்களை கொஞ்சம் குறிப்பிட்டு வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு புரியும். வஞ்சகமாக பேசுகிற, எள்ளி நகையாடுற ஒரு கூட்டம், தீமையை நினைக்கிற ஒரு கூட்டம், பொய் பேசுற கூட்டம், வஞ்சகமாக புடுங்குற கூட்டம், வஞ்சகமாக சம உணவை எடுத்துக்கிற கூட்டம். 5வது ஒரு கூட்டம் இருக்கு. படி. ஆண்டவர் என்னிடம் கூறியது, என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றனர். என்ன உரைக்கிறார்? சொல்லுங்க, என் பெயரால. சத்தமா சொல்லுங்க, என் பெயரால. இந்த பாதி பேர் பாருங்க, இன்னைக்கு இப்ப பைபிளை தூக்குனவெல்லாம் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தா எல்லா வீட்லயும் பேய் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, உங்க ஃபாதர் என்னைக்கு அப்படி சொல்லிருக்காரா? ஏமா உங்க ஃபாதர் என்னைக்காவது எந்த வீட்லயாவது உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிருக்காரா? ஆனா அந்த பெந்தகோஸ்து போன உடனே அவனுக்கு ஒருவேளை பேயை பத்தி தான் பேச தெரியும் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் எனக்கு தெரிந்த விதத்துல சொல்றேன், எங்க போனாலும் அந்த வீட்டுல சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் வந்தாரு, உங்க வீட்டுல பெரிய பேய் இருக்குங்கிறாரு. உங்க வீட்டுல யாரோ இருட்டா இருக்கான், உங்க வீட்டுல அது இருக்குது இது இருக்குது, உங்க வீட்டுல யாரோ செய்வன வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பேய பத்தி பேசுறவன் யார்கிட்ட இருந்து வருவான்? இயேசுட்ட இருந்து வருவானா பேய்கிட்ட இருந்து வருவானா? சொல்லுங்க. பேப்பையெல்லாம் தான் இருப்பான். பேப்பை எப்படிதான் இருப்பான்? பேய பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஒளிய பத்தி பேசுறோம், ஒளிய பத்தி பேசு. இயேசுவை பத்தி பேசுறோம், இயேசுவை பத்தி பேசு. உங்க பேய் பொண்ணா எங்க சபைக்கு வாங்க. ஏன் எங்க சபையில பேய் போவாதா? என்ன போவாதா? எங்க கத்தோலிக்க திருச்சபையில பேய் எல்லாம் போவாதா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேய பத்தியே பேசிக்கிட்டு எவனுக்கு எப்ப பார்த்தாலும் செய்வன பண்ணிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல ஏதோ நாய் சத்தம் கேட்டிருக்குமே, ஊழ சத்தம். எங்க ஊர்ல கிடையாது நாயா. இங்க பெருக்குமான் சாப்பாடு கேட்டு பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்னெல்லாமோ கத்துறான், அது கேக்குதா இது கேக்குதா? இயேசு சொல்றது வசனத்தை பாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இத பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரை பாருங்க, படிக்கீங்களாப்பா? என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றார்கள், நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளை இடவில்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு இறைவாக்காக உரைப்பவை பொய்யான காட்சிகள், பயனற்ற குறிக்கூறல், வஞ்சக எண்ணங்கள், சொந்த கற்பனைகள். கைத்தட்டு, நல்ல கைத்தட்டுங்க. உன்ட வந்து எல்லாரும் வேற எங்க வாங்க, எங்க சபைக்கு வாங்கன்னு யாராச்சும் சொன்னா அவன் விடுற டுபாக்கூரு, அவன் விடுற கதெல்லாம் என்னது? சொல்லுங்க, என்னது? சொந்த கற்பனை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டுல யாராவது பைபிள் தூக்கிட்டு வந்தா முதல்ல கேளுங்க, முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி எது? அதுவே அவனுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி எதுன்னு நிறைய போதகர்களுக்கு தெரியாது. ஆனா பைபிளை தூக்கிட்டு ஒரு 4 வசனம் வச்சுட்டு வந்துருவோம். கவனிங்க, ஆத்துமா மேல தாகம்லாம் கிடையாது. இங்க நல்ல கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வசனம் புரிஞ்சுட்டா? அவர்கள் சொந்த வஞ்சகத்தில் நிறைந்த கற்பனைகளை பேசுகிறார்கள். கடவுள் பேரை வச்சுட்டு கூட உங்களை ஏமாத்த நினைச்சலாம் ஜனங்கள் வரலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பேரால கூட நீங்கள் ஏமாற்றப்படாதபடி கவனமாக இருக்கணும். இதுவும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளும் சிலர் இருக்காங்க, எல்லா பிராடுத்தனமும் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னு கதை விடுற ஆளு நம்மகிட்ட இருக்கான்.
பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் குடும்பத்துல சில நேரத்துல பிரச்சனையில ஏதாவது சொல்றது, ஏதாவது தப்பிக்கிறதுக்கு கூட தங்களுடைய சொந்த கற்பனைகளை பேசி கடவுள் எனக்கு பேசினார்னு சொல்லி ஏதாவது ஏமாத்துற கூட்டம் வீட்டுக்குள்ளே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் ஜாக்கிரதையா இருங்க, அழிவுக்குரிய காலம் வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆண்டவர் சொல்ற இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து வாசிங்க. பாப்பா இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். வாசிங்க எசையா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்களின் ஓர வஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றது. அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் மக்களை போல் பறைசாற்றுகிறார்கள். ஐயோ அவர்கள் உயிருக்கு கேடு, ஏனெனில் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்துக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்டவங்க? எல்லா பாவத்தையும் பண்றான், எல்லா அக்கிரமத்தையும் பண்றான், ஆனா ஆண்டவர் முன்னால நீதிமான் மாதிரி காமிச்சுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். யார்ட்டே வஞ்சனையை காமிக்கிறான்? சொல்லுங்க யார்ட்டே? நீங்க லூக்கா 18 படிச்சுக்கோங்க. அதுல ஒரு பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் இருந்தான், அவன் நேர்மையாளன் என்று தன்னை காட்டிக் கொள்வதற்காக என்ன செஞ்சானா, ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவன், நீதிமானு, நல்லவன், வல்லவன், உபவாசம் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, இவன் இருதயத்தில் என்ன இருக்கு? வஞ்சனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க வஞ்சனையோடு வாழ்வீங்கன்னா, உங்க இருதயத்துல வஞ்சகம் இருக்கும் என்றால், உங்க இருதயத்துல வஞ்சகம், அடுத்தவங்களை அழிக்கணும், அடுத்தவங்களை பத்தி கெட்டதை பேசணும், அடுத்த குடும்பத்தை அழிக்கணும், அவங்க வீட்டுல நல்லது நடக்கான்னு பாத்துருவோம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் முன்னால வேஷம் போட்டு ரொம்ப பக்தியா நின்ன உடனே கடவுள் அங்கிருந்து கீழே இறங்கிடுவாரா? இறங்குவாரா? அவர்லாம் இறங்க மாட்டார். அவர் உன்னுடைய வஞ்சகத்தை உன் இருதயத்தை வர அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே என் இருதயத்தை அறிந்தவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். திருப்பாடல் 101:4 வாசிங்க. வஞ்சகம் நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில். சொல்லுங்க, வஞ்சகம் நெஞ்சம் எங்க இருக்கணுமா? என்னை விட்டு வெளியேறணும், என்னை விட்டு என் பக்கத்திலே வரவே. யாராவது குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தாங்க, வீட்டுல திருடுறதுக்கு சொல்லி கொடுக்குறான், கணவன் போய் பேசுறதுக்கு. சில வீட்டுல பாருங்க, வீட்டுல ட்ரிக் பண்ணிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நல்லதா? நல்லது இல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிங்க திருப்பாடல் 101:4 வசனம் படிக்குமா? வஞ்சக நெஞ்சம் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கும், தீதான எதையும் நான் அறியேன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 120:2 எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவிலிருந்து என்னை காத்தருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் 2 கைகளை வச்சு சொல்லுங்க. திருப்பாடல் 120 சொல்லுங்க. திருப்பாடல் 120 2வது வசனம். ஆண்டவரே பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவினின்று என்னை காத்தருளும். எதுல இருந்து காக்கணும்? வஞ்சகம் அப்படிங்கிற இது உன் வாழ்க்கைக்குள்ள வந்துடவே கூடாது. ₹1 இருந்தாலும் உண்மையாரு, நீ ஏழையா இருந்தாலும் உண்மையாரு, இன்னைக்கு பட்டினி கிடக்க நேரிட்டாலும் உண்மையாரு. பிரைஸ் தி லார்ட். மத்தவங்க உலகத்துல உள்ள ஜனங்கள் உங்களுக்கு பலவிதமான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏரோதியாள் தன் மகளுக்கு வஞ்சகத்தை சொல்லி கொடுத்தா. ஏரோதியாள் என்ன பண்ணா? சொல்லுங்க, ஏரோதியாள் என்ன பண்ணா? அவள் பாவம் செய்தாள். பாவம் செஞ்ச அவ என்ன பண்ணா? அவளுடைய பாவத்துக்கு விரோதமா திருமுழுக்கு யோவான் ஸ்நாபக அருளப்பர் என்ன செய்தாரு? கத்திக்கிட்டே இருந்தாரு. ராஜாவை பார்த்து, நீ பண்ணுவது தப்பு, நீ இன்னொருத்தருடைய மனைவிய, சகோதரனுடைய மனைவிய வச்சிருக்கன்னு சொன்னாரு. கண்டித்தார், கடிந்து கொண்டார். இன்னைக்கு இந்த போதனை தான் நமக்கு தேவை. பாவம்னா பாவம், தவறுனா தவறு, அநீதினா அநீதி. பிரைஸ் தி லார்ட். வஞ்சகமா அவன் என்ன பண்ண தெரியுமா? இவன் கத்திக்கிட்டே இருக்கானு சொல்லி அவனுடைய பிறந்த நாள்ல அவன் மகளை ஆட விட்டா. ஆடுனா ராஜா சொன்னா, இதோ நீ நாட்டுல பாதியை கேட்டாலும் உனக்கு. உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா? பிள்ளைய கூப்பிட்டு சொன்னா, நாட்டுல பாதி தேவையில்ல, திருமுழுக்கு யோவானுடைய தலைய ஒரு தட்டுல வெட்டி தர சொல்லு. பிரைஸ் தி லார்ட். கையை வேர் சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய குடும்பத்துல உன் வாழ்க்கையில வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்துறாத. வஞ்சகமாக யோசேப்பை கொல்ல நினைத்த அவருடைய சகோதரர்கள் அவர்கள் வாழ்க்கையில தான் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில பாருங்க, அவங்க செய்த குற்றம் அவர்களுக்கு முன்னால நின்னுக்கிட்டே இருந்தது. வஞ்சித்து இயேசுவை காட்டி கொடுத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான். வாங்கின பின்னால் அவன் நிம்மதியா இருந்தானா? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அவன் ஆண்டுகிட்டு செத்தான். வஞ்சகமாக சவுல் தாவீதை கொல்ல தேடினான். மருமகனை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து மெல்ல கத்தி கையில இருந்து ஈட்டியை கொண்டு எரிஞ்சு கொண்டுலாம் நினைச்சான். ஆனா கடைசியில பாருங்க, அவன் தான் அதே நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏரோதியாள் ஸ்நாபகர்ல வஞ்சகமாக அவள் மகளை வைத்து பழி தீர்த்து கொண்டாள். விளைவண்ணங்க நாட்டை சம்பாதிச்சிட்டாளா? வேதத்தினுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது அவள் பைத்தியக்காரியா மாறினா. அவளுடைய பிள்ளை அலைந்து தெரிந்தாள். ஏரோது புழுத்து செத்தான். இன்னைக்கு நல்ல கவனிங்க, வஞ்சகத்தை வளர்த்துக்கிட்டே நாம ஆண்டவர்ட்ட இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவே அடுத்தவன் அழிக்கணும், அந்த குடும்பத்தை கெடுக்கணும், இந்த குடும்பத்தை கெடுக்கணும், அவனை கெடுக்கணும், இவனை கெடுக்கணும், அடுத்தவன் பேரை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையாது. யார் வாழ்க்கையில வஞ்சகத்தை வெளிப்படுத்திடாதீங்க, வஞ்சகமா வாழ்ந்துடாதீங்க. குறிப்பா கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைங்க, உறவுகள், சகோதர சகோதரிகள். வஞ்சகத்தை வளர்த்துக்கிட்டீங்களா, சாத்தான் வீட்டுக்குள்ள என்ன செய்வான்? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நல்ல கவனிங்க, வசனத்தை பாருங்க. நீங்க இந்த வஞ்சகத்தை விட்டு வெளியே வர நினைச்சீங்கமா? நீதிமொழிகள் 4:23 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, விழிப்பாயிருந்து உன் இருதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்வின் போக்கை உறுதி செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விழிப்பாயிருந்து என்ன செய்யணும்? உன் இருதயத்தை காவல் செய். விழிப்பாரு. தீமையான எண்ணம் வருதா? போட்டி மனப்பான்மை வருதா? ஒருத்தர் மேல காட்புணர்ச்சி வருதா? ஒருத்தர் பிடிக்காம போகுதா? உடனே உன் இருதயத்தை காவல் செய். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொருடைய முன்னேற்றத்தை ஒரு பிடிக்கல, இன்னொருவரை பத்தி நல்லது பேசுறது பிடிக்கல அப்படின்னு உன் புத்தியில சொல்லுதா? உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர் முன்னால முழங்கால் படிட்டு உன் இருதயத்துக்கு காவல் வை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது அவ்வளோ பெரிய நீதிமானாய தாவீது கூட இருதயத்தை காவல் காக்காதனாலதான் அவர் பாவம் செஞ்சுட்டார். இருதயத்துக்கு காவல் வைக்கல. ஒரு தீய எண்ணம், தவறான எண்ணம் வருது உள்ள. ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்த காட்சி உள்ள வந்துட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் முன்னால வந்து, ஆண்டவரே இந்த பாவம் என்னிடத்தில் வராதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி மன்றாடி இருக்கணும். ஆனா அவனுக்கு அப்படி தோணல. ஏன்? இச்சை உள்ள வந்துட்டு. நிறைய நேரங்கள்ல நிறைய இச்சைகள், நிறைய பாவங்கள் மனுஷனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. கதவை திறந்து வச்சிருக்கோம். கிழவனும் கிழவியும் கூட இன்னைக்கு செல்போன்ல, ஐபோன்ல எல்லாம் நம்ம பல காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவனமா இருக்கணும். மோட்சத்துக்கு போன்னு நினைக்கிறியா? நான் நிறைய பெற்றோருக்கு சொல்றது, சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கீங்களா, உங்க பிள்ளைங்க கையில செல்போனை கொடுக்காதீங்க. உங்க குழந்தைகள் தவறான காரியங்களை பாக்குறாங்க. ஆனா அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க பிள்ளைங்க தொந்தரவு இல்லாம இருக்கலாம். உங்க பிள்ளைங்க கண்ணை பாருங்க, மஞ்சள் கலர்ல நரம்புகள் தெரிய ஆரம்பிச்சுன்னா உங்க பிள்ளைகளுடைய கண் பார்வை குறைந்து மூளை வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைங்களுடைய கண்ணை செல்போனை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை பாருங்க, லேசா மஞ்சள் கலர்ல அந்த கண்கள்ல கோடுகள் நரம்புகள் தெரிய ஆரம்பித்து விட்டால் உங்கள் பிள்ளைகள் வெகு சீக்கிரமாக பார்வை குறை வரும். பிரெயின் டியூமர், மூளையில அவர்களுக்கு கட்டிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இருதயத்தை காவல் செய். எதை காவல் செய்? தாவீதே, உன் இருதயத்தை என்ன செய்யல? நீ காவல் செய்யலப்பா. விளைவென்ன?
அவன் பாவத்தை செஞ்சுட்டான். ஆனா அன்னைக்கு பாருங்க நீதிமொழிகள் சொல்லுது, உன் இருதயத்தை விழிப்பாயிருந்து உன் இருதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஆமென். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இருதயத்தை காக்கணும், இருதயத்தை காவல் காக்கணுங்க. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி இருந்தாரு. பிரைஸ் தி லார்ட். அவர்ட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவன் பேர் கேகசி. அந்த கேகசிங்கிற மனுஷன் காசுக்காக தேர பின்னால ஓடினான். ஆனா எலிசாவை பாருங்க, அந்த நாமான் என்கிற சிறிய படை தளபதி திரளான செல்வத்தை கொண்டு வந்து எலிசாக்கு பரிசு கொடுக்க நினைக்கிறான். எலிசா என்ன சொன்னாரு, உன்னுடைய எந்த பணமும் எனக்கு தேவையே, உன் பட்டாடை தங்கம் வெள்ளி எடுத்துட்டு ஓடி. நமக்கு உலகத்துல அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிறதுக்கு காரணம் இதான். கடவுளை திட்ட நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போறதுக்கு காரணம் இதான். அல்லேலூயா. மத்தவன மாதிரி நீ வாழ ஆசைப்படாத, இருதயத்தை காவல் செய். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. இருதயத்தை என்ன செய்ய? காவல் செய். உன் இருதயத்துக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தரணும். என் இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல மாற்றும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. உன் இருதயத்துக்குரிய பாதுகாப்பு ஆண்டவர்ட்ட கேளு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இருதயத்தை எப்ப பாதுகாக்க முடியும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. முழு மனதோடு யாரை நம்பு? பக்கத்துல கை கொடு சொல்லுப்பா. யாரை நம்பணும்? முழு மனதோடு யாரை நம்பணும்? வஞ்சகத்துல இருந்து நீ வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? நீ அவளை பாரு இவளை பாரு, அவ மாடி வீடு கட்டிட்டா, இவ கோடீஸ்வரி ஆயிட்டா, அவ கார் வாங்கிட்டா, இவளெல்லாம் பார்க்காத. அது அவங்களுக்குரிய ஆசீர்வாதம். அது அவங்கள பத்தி ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு பாதி பேர் இப்படியே வாழ்க்கையில போயிட்டோம். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இருதயத்துல வஞ்சகத்தை மாத்தணும்னா யாரை நம்பு? எப்படி நம்பணுமா? முழு மனதோடு ஆண்டவரை சொல்லுங்க. யாரை நம்பு? ஆண்டவரை நம்பு. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து இருக்காது. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனசுல வைத்து செய். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை நம்பு. உன் புத்தி சொல்ற மாதிரி செய்யாத. எதை செய்தாலும் ஆண்டவரை கண்ணு முன்னால வை. யார வைக்கணும்? எதை செஞ்சாலும் அங்க யார் இருக்கா? சொல்லுங்க. எதை செஞ்சாலும் அங்க யார் இருக்கா? ஆண்டவர் முன்னால இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன? 1 பேதுரு 3:10. வாழ்க்கையில் படிக்கிறியாப்பா? வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லிலிருந்து தம் நாவை காத்துக் கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கி விடுக. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 2:2 வாசிங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணுமா? முதல்ல கடவுளை நம்பு. இரண்டாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க. இரண்டாவது என்ன செய்யணும்? வஞ்சக மொழியை வாயில இருந்து எடுத்துரு. மூன்றாவது கடவுளுடைய வார்த்தையை உனக்குள் கொண்டு வா. பிரைஸ் தி லார்ட். யாருடைய வார்த்தை? தேவனுடைய வசனம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் வஞ்சகம் செயல்படாதபடி அந்த வஞ்சகத்தை ஆண்டவர் நம்மிடம் அகற்றுவார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரை அழிக்கணும், யார் மேலையும் பொறாமப்படணும், யாரை பத்தி தவறா பேசணும், யாரையும் நீங்க சுமக்காம ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்க ஆரம்பிங்க.
இந்த உலகத்துல நீங்கள் இருக்கும் இடம் சமாதானமா இருக்கும். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல நல்லது நடக்கும். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனம், முதல்ல தேவனை நம்புற நீ சுயபுத்தியில சாயாத, அவன் சுயபுத்தியில சாயாம எதை செய்தாலும் அவருக்கு மனசுல வச்சு செய்யி, அதை செய்யற நீ உனக்குள்ள இருந்து வஞ்சகத்தை வெளிப்படுத்தாதபடி, வஞ்சக மொழி உன் வாழ்க்கைக்குள்ள வராதபடி அகற்றி விடு. அதை அகற்றணும்னா நீ என்ன செய்யணும்? தேவ வசனம் உள்ள இருக்கணும். ஆமென். யாருடைய வசனம்? ஆண்டவருடைய வார்த்தை வரணும். மத்தவங்க உன்னை நைஸா பேசலாம், வசனத்தை பேசு, சாத்தான் ஓடுவான். சாத்தான் சொன்னால இந்த கல்லை அப்பமாக மாற்றும், மேல இருந்து கீழே குதியும். சாத்தான் சொல்றான், ஏதோ என்ன இந்த ஆராதித்தால் எல்லாத்தையும் தர்றேன். வஞ்சகமா பேசுன வஞ்சகத்தின் ஆவி சாத்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? கடவுளுடைய வார்த்தையை பேசி. ஆமென். நீங்க எதை பேசணும்? இந்த உலகத்துல மற்றவங்களோடு நீ பேசுறது கடவுளுடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தையை பேசு, தேவனுடைய வசனத்தை பேசு. இயேசு சாத்தானை ஜெயித்தார், அழகை ஜெயித்தார், சோதனையை ஜெயித்தார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை கடவுளுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள செயலாற்றும் பொழுது எல்லா வஞ்சகத்தையும் நாம் ஜெயிப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. என் உள்ளத்தை ஆராய்ந்து, என் உள்ளத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஒரு நாள் கண்ணை மூடும் பொழுது என் இருதயத்துல வஞ்சகம் இருந்துடக்கூடாது. அடுத்த மேல போட்டி, பொறாமை, எரிச்சல் எல்லாத்தையும் வஞ்சகமா வச்சு இவன் முன்னேறினா அவனை தடுக்கணும், அவன் குடும்பத்தை கெடுக்கணும், எல்லாத்தையும் உள்ளத்துல வச்சுட்டு வாரும் இயேசுவே என்ன வருவாரா? சொல்லுங்க, வருவாரா? அது ஒளியின் நாளா இருக்காது, அது இருளின் நாளாக இருக்கும். ஆமென். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என் இருதயத்தை சோதித்து பார்க்கட்டும். ஆண்டவரே இறைவா என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று கவனியும் என்று ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்பாக இருதயத்தை, நமது உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து, எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. வஞ்சகமான வாழ்க்கை வாழ்கிறோமா? பிரதர், சிஸ்டர், வஞ்சகத்தை வளர்த்து யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு எல்லாரையும் நம்ம ஏமாத்திடலாம். யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல மனித இருதயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மிஷினும் இல்லை. கணவனை ஏமாத்திடலாம், மனைவி ஏமாத்திடலாம், பெற்றோரை ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாத்தலாம், உறவுகளை ஏமாத்தலாம், எல்லாரும் ஏமாத்தலாம்.
ஆனா ஏமாற்றி என்ன கண்டார்கள், என்ன கண்டோம்? உலகத்துல அடுத்தவங்களை வஞ்சித்து பறித்த செல்வம். வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, நாபோத் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தாரு. அந்த நாபோத் என்ற மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது ஆகாபு என்கிற ஒரு ராஜா பறிக்கணும்னு நினைச்சான், அதை புடுங்கணும்னு நினைச்சிட்டான். ஆனா நாபோத் சொன்னாரு, இது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்தது, எங்க அப்பா அம்மா வாழ்ந்தது, இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உடனே இந்த ஆகாபினுடைய மனைவி, அந்த ஆகாபு ராஜாவுடைய மனைவி சொன்னா, இசபேல் கவலைப்படாத, நான் நாபோத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லி நாபோத்தை வஞ்சகமாக கைக்கூலிகளான சில மனிதர்களை வைத்து கல்லறிந்து கொன்னுட்டான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கியது. இந்த ஆகாபிட்ட போய் இந்த இசபேல் சொன்னா, நீ இப்பொழுது போய் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கோ, ஏன்னா நாபோத்து செத்துட்டான், இனிமே அதை கேட்க ஆளே இல்ல. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எலியாவை அனுப்புனாருங்க. நீ போய் சொல், நீ போய் சொல்லு, நீ எந்த நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கியதோ அதே நாய்கள் உன் வீட்டு உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். விளைவு என்ன தெரியுமா? ஆகாபு செத்தான், கொல்லப்பட்டான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கியது. இசபேல் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டா, அவ உடல் செதறி செத்தா. அவளுடைய உடலை நாய்கள் தின்றது. பாவத்தை செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் நினைக்காத. விபச்சாரத்தை செஞ்சுட்டு தப்பிச்சிடலாமா? ஏமாத்தி வாழ்ந்துட்டு தப்பிச்சிடலாமா? வீட்டுல ஒண்ணு வெளியே ஒண்ணுமா வேஷம் போட்டு வாழ்ந்துடலாம். தப்பிக்க முடியுமா? முடியுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அப்பா அம்மாவை வஞ்சிச்சிடலாம். காலேஜ் தான் போறேன், நீ என்னதான் பண்ணாலும் வஞ்சித்துட்டா, ஓ அப்பா அம்மாவை ஏமாத்தியாச்சு, என்ன பண்ணிப்பாரு. சமீபத்தில் ஒரு தங்கச்சி சொன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் நான் மேரேஜ் பண்ண இவனை தான் பண்ணுவேன்னு வஞ்சகமா அவளே போய் நின்று மேரேஜ் பண்ணிக்கிட்டா. இன்னைக்கு சொல்றா, சேர்த்து வச்சு நான் அறுத்துக்கிட்டு, சேர்த்து வச்சு எங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறதுக்கு எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. முடிவிடு. காசு பணம் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து மனிதன் கணக்கு கொடுக்கணும். பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னியும். இயேசுவே, என் இருதயத்தை எல்லாம் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இருதயம் உடைய இருதயமாய் மாறட்டும். ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமைகளும் எல்லா விதமான தீங்குகளும் எனக்குள் இருக்கிற பொல்லாத கிரியைகளும் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னுடைய இருதயத்தை உடைய இருதயத்தை போல மாற்றும். என் இருதயம் அன்புள்ள இருதயமாக மாறட்டும். என் இருதயத்திலே சமாதானம் வரட்டும். என் இருதயத்தில் சந்தோஷம் வரட்டும். என் இருதயம் அநேகருக்கு நன்மை செய்வதும் கருவூலமாய் மாறட்டும். என் இருதயம் நல்லதை பேச, என் இருதயத்தில் இந்த நன்மையான காரியங்கள் வெளிப்பட அருள் புரியும். யாருடைய கண்ணீருக்காவது நான் காரணமாயிருந்தால், யாருடைய குடும்பத்திலாவது வேதனை ஏற்படுத்தி இருந்தால், யாருடைய வாழ்க்கையாவது பாழா போறதுக்கு நான் காரணமா இருந்தேன், யாரிடமாவது வஞ்சித்து நான் பிறருடைய உடைமையை கவர்ந்திருந்தேன், என்னை மன்னி இயேசுவே, என்னை மன்னி. ஆண்டவரே, உடைய இரக்கத்துக்காக நன்றி, உடைய வல்லமைக்காக நன்றி, உடைய தொடுதலுக்காக நன்றி. எங்கள் இருதயம் ஆராய்ந்து பார்க்க நீர் வந்திருக்கிறீர். என் இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறேன். வாரும் இயேசுவே, என் உள்ளே வாரும் இயேசுவே, என் இருதயத்தின் நாயகனாக வாரும் இயேசுவே, என்னை குணப்படுத்த வாரும் இயேசுவே, என்னோட குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாரும் இயேசுவே, சமாதானத்தை தர வாரும் இயேசுவே, சந்தோஷத்தை தர வாரும் இயேசுவே, விடுதலை தர வாரும் இயேசுவே, என் வீட்டில் இருக்கிற தீமைகள் எங்களை விடுவிக்க வாரும் இயேசுவே. ஆண்டவரே, இப்படி வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி வரட்டும். இப்படி மகிமை இறங்கி வரட்டும். தொடுதல் இறங்கி வரட்டும். அற்புதங்கள் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதா. எல்லா சாபங்கள், எல்லா துன்ப துயரங்கள்
ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, குடிப்பழக்கங்கள், போதை பொருட்கள் எங்கள் வீடுகளை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும். நாமம் மகிமையடையும். ஆசீர்வதி. வியாதிகள், பலவீனங்கள் நீங்கி போய் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் நாங்கள் நாள்தோறும் உம்முடைய சாட்சிகளாய் வாழ அருள் புரியும். அன்னை மரியாவின் பரிந்துரையும் எல்லா அற்புதங்களையும் நிறைவாய் பெற்றுக் கொள்கிறோம்.